இப்போ உங்களோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு தைரியமா ட்ரேட் பண்ணலாம். நம்ம லாஸும் மினிமைஸ் ஆயிடுது. ப்ராஃபிட்ட வந்து இன்க்ரீஸ் எப்படி பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. நான் இன்னும் என் ஃப்ரெண்டுக்கு 2 பேர்த்துக்கு உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லி சொல்லப் போறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுல. யாரா இருந்தாலும் ஈஸியா புரியக்கூடிய அளவுல சொல்லிக் குடுத்துருக்கீங்க. பேசிக்ல இருந்து எப்படி ஈஸியா நம்ம சார்ட்ட ஒரு ஸ்ட்ரக்சரா பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. சொல்லிக் குடுத்தது வந்து நல்லா இருக்கு. அரவிந்த் சாரை பற்றி சொல்லணும்னா இஸ் எ எக்ஸலண்ட் டீச்சர் மென்டர். எப்போ வந்து என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்போ எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்றத ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சார் வந்து சொல்லி கொடுத்தாங்க. சார் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் அதை ஃபாலோ பண்ணி ஐ எம் டேக்கிங் த ட்ரேட், சார்ட் அனலைஸ் பண்ணி நான் ப்ராஃபிட் எடுத்துட்ருக்கேன். ஸோ திஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு ட்ரேட் தமிழா பிக்மே கிளாஸ் அரவிந்த் சார் அண்ட் த டீம் ஃபார் த டெடிகேஷன், சப்போர்ட் அண்ட் டைம் டு டைம் நாலேஜ் ஷேரிங். ரொம்ப நாளாக வந்து ஷேர் மார்க்கெட் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணி ஃபைனலாக ட்ரேட் தமிழால் நான் ஜாயின் பண்ணேன். 1 வீக் டைம் பீரியட்லேயே வந்து இவ்வளோ நாலேஜஸ் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. த்ரூ அவுட் கிளாஸ் ஃபுல்லாகவே ஒரு பிகினராக எங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கணும், அண்ட் எங்கெல்லாம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும், எங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, அதுக்கு என்னென்ன ரூல் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன பேட்டர்ன்ஸ், என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இவ்வளோ கிறிஸ்டல் அண்ட் கிளியராக இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் யாருனாலையும் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணலை. ஹோப்ஃபுல்லாக உங்கள் செஷன் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட். இந்த கிளாஸ் அட்டன் பண்ண அப்புறம் ஓகே புரிஞ்சு நம்மளும் ஒரு மெதுவாவது பண்ணிக்கலாம் கான்ஃபிடென்ட் லெவல் வந்துருச்சு. நல்லா நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க, ரொம்பவே பிடிச்சிருந்தது. யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் என்கிட்ட கேட்டால் நான் பண்ணுறது ஓகே நீங்கள் நல்லா பண்ணுறீங்கிறத பார்த்து கேட்டாலோ இல்லை நான் கண்டிப்பாக உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அதில் நான் பெனிஃபிட் ஆகிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரேடுனா என்னென்னே தெரியாமல் இருந்தேன். நம்ம சாரோட உதவினால் இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்த்தேன். இந்த ப்ராஃபிட் வந்து என்னோடய குருவான அது சாருக்கு தான் அது சொந்தம். இதை நான் என்னோடய குரூப்பில் உள்ளவங்களுக்குலாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது எவ்வளோ தான் நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, டே லோ, ஹை, ஓய் டேட்டாலாம் பார்த்தோம்னாலும் மார்க்கெட் எப்படி போகுதுன்னே தெரியாது. கரெக்டான டெசிஷனை கொடுத்து நம்மளை துணிச்சலோட ட்ரேட் எடுக்க வச்சு சக்ஸஸ் பண்ண சாருக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து பேசிக்கே இல்லாமல், பேசிக் அடிப்படையே தெரியாமல் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 சண்டே வந்து உங்கள் ஃப்ரீ வெப்பினார் அட்டன் பண்ணேன். நான் ரொம்ப சந்தோஷம் சார். நான் வந்து இப்போ இந்த 2 வாரத்தில் நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் சார் இருக்கேன். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். இதுக்கு நாலேஜே தேவையில்லை. நான் வந்து எஜுகேஷன் கம்மி தான், நான் 10th வரையும் தான் முடிச்சிருக்கேன். என்னோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கிளாஸ் இருந்துச்சு சார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களோட சப்போர்ட் நான் எப்போயுமே எதிர்பார்க்குறேன் சார். நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நம்பிக்கையில் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களை கடவுளை எனக்கு காமிச்சதுக்கு.